வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சில்லுன்னு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நான் பசும்பால் தான் யூஸ் பண்ணுறேன். 1/2 லிட்டர் அளவுக்கு பசும்பால், தண்ணியே சேர்க்கலை. அதே மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடர் வெனிலா ஃப்ளேவரில் நான் எடுத்து இந்த பவுலில் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன், அதாவது இந்த ஸ்பூன்லேயே மெஷர் பண்ணி கொஞ்சமாக பால் ஊற்றி அதில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் லிக்விடை வந்து நம்ம வந்து பாலில் சேர்க்கணும். பால் வந்து லைட்டாக பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அதை சேர்த்துடலாம். சேர்க்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கை எடுக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பட்டுரும். ஸோ இப்போ நம்ம வந்து சேர்த்துடலாம். ஒரு கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இன்னொரு கையில் சேருங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தான் கட்டி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து உங்கள் தேவையான அளவுக்கு ஸ்வீட் சேர்த்துக்கலாம். நான் வந்து 6லேருந்து 7 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்மளோட கஸ்டர்ட் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் சர்வ் பண்ணுறோமோ அதில் மாற்றிட்டு நம்ம வந்து ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சு எடுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா கம்மியான டைம்லேயே வச்சு ஜில்லுன்னு வச்சு எடுத்துருங்க. நான் இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணால் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். பனானா என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கலை. பனானா போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஃப்ரீசர்லேருந்து என்னோட கஸ்டர்ட் மில்க் வந்து எடுத்துட்டேன். இதில் வந்து நான் இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் சேர்க்க போகிறேன். வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் மாதுளை, ஆரஞ்சு, ஆப்பிள், அப்புறம் டேட்ஸ் போட்டோன்னா நல்லா டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக்கி கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட கஸ்டர்ட் மில்க் வந்து நல்லா செட் ஆகிருக்கு. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸும் இதில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் கொஞ்சமாக வந்து மாதுளை லாஸ்ட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா டெக்கரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதை நம்ம வந்து உடனே நீங்கள் சர்வ் பண்ணணுன்னா ஃப்ரீசரில் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா உடனே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நல்லா செட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரீசரில் வச்சு உடனே எடுத்துட்டேன். நான் 10 மினிட்ஸில் பாருங்கள், சூப்பராக செட் ஆகிருக்கு. இது நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் டைமில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.